தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை, தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா. அப்படிங்க, தர்ம கர்மாதிபதி யோகம். இவர்கள் பொதுவாகவே சந்தோஷமான சொகுசான வாழ்க்கை அமையுங்க. இவர்கள் செய்த புண்ணியம் இந்த யோகத்தை கொடுக்கிறதுங்க. கெடுதல் பண்ணாத பரம்பரையாக இருந்தால் இந்த யோகம் அமைகிறது. 100க்கு 2-3 பேருக்குத்தான் இந்த யோகம் அமைகிறது. இதை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துக்கு உரிய அதிபதி 10ஆம் இடத்துலையும், 10ஆம் இடத்துக்கு உரிய அதிபதி 9ஆம் இடத்துலையும் இருந்தால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த யோகம் அமைகிறவர்கள், இந்த யோகம் உடையவர்கள் 3 தலைமுறைக்கு மேல் நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கலாமா. யாராவது எங்கு இவர்களை வாழ்த்தினாலும் இந்த யோகம் பெற்றவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களாகப்பட்டது வந்து சேருங்களாமா. அதே மாதிரி கெட்டதோ சாபங்களோ இவங்களுக்கு யாராவது விட்டாங்கன்னா அது இவர்களை அடையாதாம்மா. அதனால் இந்த நல்ல ஒரு இது மட்டும் சக்திகளை இந்த யோகமாகப்பட்டது கிரகிச்சு அவங்களுக்கு கொடுக்குங்க. தீய சக்திகளை அவாய்ட் பண்ணி போடுங்க. இதுதான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு உண்டான முழு வீரியத்தன்மைகள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.